இந்த அவமானம் உனக்கு தேவையா? ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோல சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜய் அவர்களோட அரசியல் என்ட்ரிய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாருன்னா, விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரப்போற எலக்ஷன்ல தோத்து போயிடுவாரு. அவரு லியோ 2, சர்க்கார் 2லாம் நடிக்க போறான்ற வந்து மாரி கலாய்க்கிற டோன்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. இது சொன்னதுக்கப்புறம் ரங்கராஜ் பாண்டே மாசா ஒரு ரிப்ளை குடுத்திருப்பாரு. அத கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்களே வாயடிச்சு போயிருப்பாரு. அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்களே பாருங்களேன். லியோ 2, மாஸ்டர் 2, ஜனநாயகன் 2, கத்தி 2 எல்லாம் வரும். சர்க்கார் 2 கூட வரும். கவலைப்படாதீங்க. வரும். கவலையே படாம இருங்க. அதனால ஜாலியா என்டர்டைன்மென்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஒண்ணு யோசிப்போம். 2026 என்ன நடக்க போகுது சாமிக்கு தான் நெல்லையப்பருக்கு தான் தெரியும். ஒண்ணு வச்சுக்கிடுவோம். 2026ல நாம் தமிழர் அதிக வாக்குகளை வாங்குறதா தமிழக வெற்றி கழகம் அதிக வாக்குகள் வாங்க. இவ்வளவுதான். ஏன்னா இது நான் சொல்றது இல்ல, எங்க அண்ணன் சீமான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.